வணக்கம். நான் கவிதா. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு புதன்கிழமை. நான் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு ஃபுல்லாகவே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன். காலையில் எந்திரிச்சு நம்ம வாஷ் பண்ண முடியாது, எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இப்போ வந்து 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு இப்போ தான் நான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ வந்து நான் அதை வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே எந்திரிச்சோடனே நான் காஃபி குடிச்சிடுவேன். காஃபி குடிச்சிட்டு தான் நான் வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். அதனால் பால் நான் மட்டும் தான் எந்திரிச்சிருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு மட்டும் நான் காஃபி போட்டுக்கிறேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய வேலையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட நான் 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் கிச்சனுக்கு வர்றதுக்கு 4:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து சுண்டல் வேக வச்சேன், இன்னொரு சைடு வந்து சாம்பார் வச்சேன். சாம்பார் வச்சு இறக்கிட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், இன்னொரு பக்கத்தில் வந்து பாயாசம் வச்சுருக்கேன் அடுப்பில். அது ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கெலாம் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா சுண்டல், அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். இது வந்து சாம்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சக்கரை பொங்கல். அப்புறம் அது என்னது பார்த்திங்கன்னா அது வந்து பாயாசம். அதுக்கப்புறம் இது வந்து பூரண கொழுக்கட்டை கொஞ்சம். அதுக்கப்புறம் இது வந்து பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, இனிப்பு கொழுக்கட்டை. அது தனித்தனியாக கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அது அப்படின்றதுக்காக. இது எல்லாமே ஒரு 9:30 மணிக்கெலாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றதுக்காக எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ரீராம் தான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் சாமிக்கு வந்து பழம்லாம் வாங்கிட்டு வந்தது. நான் வந்து நைட்டே வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். நாங்கள் அந்த செட்டு இருக்கும் இல்லையா, அது வந்து ஸ்ரீவர்ஷன் வந்து பிச்சு போட்டு அதை வாயில் வச்சு அதை ரொம்ப நச்சு பண்ணிட்டான். அதனால் சரி அது பழம் எதுவும் சாமிக்கு வைக்க வேண்டாம், நம்ம சரி வீட்டில் செஞ்சது மட்டும் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் செஞ்சது மட்டும் வச்சோம். பழம்லாம் வாயில் வச்சுட்டான், ஒன்று நச்சு போட்டான், அது பிச்சுட்டான், அந்த மாதிரிலாம் இருந்தது. அது சாமிக்கு வைக்க வேண்டாமேன்னு விட்டுட்டோம். வீட்டில் செஞ்சது மட்டும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அவன் தான் எல்லாமே பொரியெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அப்புறம் போட்டு வச்சுட்டு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, என்னோடய கோல்டு நகையெல்லாம் இருக்கும் இல்லையா கொஞ்சம், அதெல்லாம் எப்போவுமே நான் வருஷம் வருஷம் எடுத்து நான் பிள்ளையாருக்கு போட்டு விடுவேன். எப்போவுமே வருஷம் வருஷம் என்கிட்ட இருக்க என்ன நகை இருக்கோ, என்ன செயின் இருக்கோ, எது இருக்கோ, எந்த நகை இருக்கோ அதை வந்து நான் பிள்ளையாருக்கு போட்டு நான் பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து நான் பீரோவில் வச்சுப்பேன். அதனால் அந்த நகையெல்லாம் எடுத்து நான் பிள்ளையாருக்கு போட்டுட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து ஒரு மாலை ஒன்று வாங்கிட்டோம். பெரிய மாலை அது. அது வந்து செட் ஆகவே இல்லை. பிள்ளையார் வந்து சின்ன பிள்ளையாரை வாங்கிட்டாங்க. மாலை பெருசாக இருந்தது. போட்டு பார்த்தா செட்டாகவே ஆகலை. கீழே வந்து நீட்டமாக வருது. அதனால் எடுத்து வச்சுட்டோம். சரி போகும்போது பிள்ளையாருக்கு போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டு ஸ்ரீராம் தான் ஃபஸ்ட்டு கற்பூரம் ஏற்றி தீபார்த்தனை பண்ணி அழகு சாமி ஏற்றினேன். சாமி கும்பிட்டான். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வந்து தீபார்த்தனை காட்டினேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து போய் தேங்காய் உடைச்சி அப்புறம் அவர் போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு வந்தார். தேங்காய் உடைச்சிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து தீபார்த்தனை காட்டினார் சாமிக்கு. அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாருமே எழுந்து கும்பிட்டாச்சு. நல்லபடியாக வந்து பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து கும்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை கொண்டு போய் அன்றைக்கே கொண்டு போய் நாங்கள் கோவிலில் வச்சுட்டு வந்துடுவோம். நான் வந்து 3 நாள் 5 நாள்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா குழந்தை வச்சுன்னு இருக்கோம். ஆனால் ஹாலில் தான் நான் கும்பிட்டேன். நான் பூஜை ரூமில் இடம் இல்லை அப்படின்றத எப்போவுமே நான் ஹாலில் தான் நான் கும்பிடுவேன். அதே இடத்த தான் அவர் வச்சுட்டு இருக்கணும் 3 நாளைக்கு 5 நாளைக்கு இருந்தாலும். அதனால் சும்மா ஸ்ரீவர்ஷன் வந்து சும்மா இருக்க மாட்டான். அதை கை வச்சு எடுப்பான். இந்த ஒரு நாளே அவனை சமாளிக்க முடியல. போய் அந்த மாலையெல்லாம் இழுத்து விட்டான். எல்லாத்தையும் ரொம்ப நச்சு பண்ணி விட்டான். அதனால் நம்ம சரி வேண்டாம், ஒரு நாளே போதும் அப்படின்றதுக்காக அன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே கொண்டு போய் நாங்கள் கோவிலில் வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு ஸ்ரீவர்ஷன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தான் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு. எப்பவுமே குழந்தைங்க கேட்டாங்கன்னா நான் வந்து எடுத்து கொடுத்துருவேன். சாப்பிடும்போது ஏதாவது சாமிக்கு படைக்கணும்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தைங்க சாமியை விட குழந்தைங்க நமக்கு முக்கியம் இல்லையா, அதனால் ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது குழந்தைங்க கேட்டாங்கன்னா நான் எடுத்து கொடுத்துருவேன். அவன் செஞ்சுட்டு இருக்கும்போதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை. இங்கே இலையில வந்து வச்ச உடனே பார்த்தா அவனுக்கு எப்படி இருந்தது தெரில, அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். சரி எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவன் வந்து பாயாசம் தான் எடுத்தான் ஃபஸ்ட்டு. 2 பேரும் ஸ்ரீராமும் ஸ்ரீவர்ஷனும் கற்பூரம் கூட அணையவே இல்லை. பாயாசம் தான் எடுத்து சாப்பிட்டு இருந்தாங்க. சரி அவங்களே சாப்பிட்டுட்டோம்ப்பா அப்படின்னு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து கோவிலுக்கெலாம் எங்கேயுமே நாங்கள் போகல.
எப்பயும் வருஷம் வருஷம் போவோம். ஆனால் என்னமோ தெரியல, இந்த வருஷம் எனக்கு என்னமோ கோயிலுக்கே போக தோணல. அவங்க மட்டும் 3 பேரும் போயிட்டு வந்தாங்க. நான் வந்து வீட்டில் விசேஷம்னா வீட்டில் நிறைய வேலை இருக்கும் இல்லையா? வீடெல்லாம் பாத்திரமெல்லாம் சமைச்ச பாத்திரமெல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்ருக்கோம். அப்படி அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க 3 பேர் தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்க. நான் வந்து போகல, வீட்டில் தான் இருந்தேன். இதுதான் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.